கோமதி, நானும் குமரேசன் மாமாவும் பேசிக்கிட்டே நடந்து போய்க்கிருந்தான். போற வழியில என்னென்னமோ பேசி கடைசியில எங்க பேச்சு பள்ளி வேலை கல்யாணத்து வரைக்கும் வந்துருச்சு. இது கல்யாணத்துல மட்டும் எதுக்குடா மட்டும் பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறப்பதான் வேற ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. கோமதி, நம்ம வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் சுத்தமா ராசியல் என்று பேசிக்கிறக்க பார்த்தா திடீர்னு குறி சொல்றவரை பத்தி குமரேசன் மாமா சொன்னாரு. சமந்தி, தமிழ் மாசம் 1ஆம் தேதி மட்டும்தான் அவர் குறி சொல்ல வரான். நம்ம கருப்புசாமி கோயில் பூசாரியா சம்பந்தி? சம்பந்தி, சரியா சொன்னீங்க, அவரே தான். அவர் ரொம்ப பெரிய ஆளை சம்பந்தி. நானும் 2-3 தடவை அவர்கிட்ட போய் குறி கேட்டிருக்கேன். துல்லியமா அப்படியே அடிச்சு சொல்லுவாரு. அந்த விஷயம் அதுக்கு அப்புறம் தானே எனக்கே தெரிஞ்சு. சம்பந்தி, இதுல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்றாலும் குமரேசன் மாமா சொன்னதுக்கு வேண்டியதான் நான் போனேன். சம்பந்தி, அவர் நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு குலசாமி கோயிலுக்கு நம்ம போகாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டாரு. ஏங்க, நாம என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போக கூடாதுன்னா இருக்கோம்? உங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னே தெரியலையேங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சே. எப்படிங்கப்பா? இல்ல, நான் பிறந்த ஊரை சொல்லி குலசாமி கோயில் எனக்கு தெரியாதுன்னு அவர்கிட்ட சொன்னடா. அதுக்கு அந்த பூசாரி தானா உங்களுக்கு தெரிய வரும்னு சொன்னாரு. என்னடா இப்படி சொல்லி போட்டாரு, எப்படா தெரிய வரும்னு யோசிச்சுக்கே வந்தா ஒருத்தவங்க நடந்து வந்துருக்கப்ப அவங்களா தேடி வந்து பேசுறாங்க. என்ன ஒண்ணு, அவங்க என்னை விட ஒரு 4-5 வருஷம் பெரியவங்களா இருப்பாங்க. அவங்க, தம்பி நீ நான் பிறந்த ஊர் ஒரே ஊர் தாண்டு அவங்க வாட்டி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உனக்கு அவங்களே தெரியுமா இவங்களே தெரியுமான்னு பேசிக்கிறக்க பார்த்தா ஒரு அதிர்ச்சியமே நடந்து போச்சு. கோமதி, என்கிட்ட பேசினது வேற யாரும் இல்ல. சாமியாப்பா? சாமியா? அதெல்லாம் இல்லப்பா. என்கிட்ட பேசினது என் பெரியம்மா பொண்ணு, எங்க அக்கா. அவங்க பேரு வந்து உமையாள். சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்கள பார்த்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு.